குட். வணக்கம் மத்தியமர்களே. என்னது ஒரு கிட்டார் மயமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? தொப்பி கிப்பி எல்லாம் போட்டுன்னு சும்மா ஜாலியா தான். இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் அப்படி இல்லையா? குளோபல் மியூசிக் பத்தி பேச போறோம். இன்னைக்கு கொஞ்சம் இசை ஆராதனை பகுதி 12க்கு உங்களை வரவேற்பதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிரமாதமா உங்களோட வரவேற்பு இந்த 11 வாரம் கூட எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. இன்னைக்கு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப சிறப்பான விருந்தினர்கள். குளோபல் மியூசிக், நம்ம கர்நாடிக் மியூசிக், நம்மளோட எல்லாத்தையும் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு 2 சிறப்பு பங்கேற்பாளர்கள் 2 பேருமே வெளிநாட்டுல இருக்கிறாங்க. முதல்ல திருமதி பாரதி முரளிதரன் அவங்க. வணக்கம்மா. நமஸ்காரம் சார். அப்புறம் நியூ ஜெர்சி யூஎஸ்ல இருந்து ஜெயராமன் பாலசுப்ரமணியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ ஜெயராமன். குட். அண்ட் நம்ம வழக்கமான எப்பவும் போல நமக்கு அறிவு பசியோட சங்கீத பசியும் நமக்கு எப்பவும் போக்குறதுக்கு நம்ம சம்பத் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். வணக்கம். வெரி குட். அதாவது நம்ம உலகத்திலேயே முக்கியமான விஷயம், இந்த இசைங்கிறது பல நாடுகள் பல ரீஜன் அது பவுண்டரி எல்லாம் தாண்டினது இல்லையா? நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த ராகங்களே எடுத்துட்டேன்னா, காம்போஜி ராகத்தை எடுத்துட்டா கர்நாடக சங்கீதத்துல காம்போஜின்னு தான் ஒரிஜினலா அதுக்கு பேர் சொல்றான். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி இருக்குன்னா இப்படி சொல்ற ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது இந்த கம்போடியா அதோட சம்பந்தப்படுத்துறாங்க. இந்த காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகா ப்ரொஃபசர் சாம்பமூர்த்திட்ட கேட்டபோது, ஆக்சுவலி நம்ம என்ன அங்கேருந்து இறக்குமதி செய்தோமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு காஞ்சி பெரியவர் சொல்றது என்னன்னா, இந்த காலத்திலேயே ஹிந்து குஷ் அப்படிங்கிற இடத்துக்கே காம்போஜம்னு பேரான். ஹிமாலயாஸ் நார்த் எல்லாம் அப்படி ஏன்னா இது ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இல்லையா? அதனால அப்படியே அந்த காம்போஜியாயி காம்போதின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு வரலாறு சொல்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பல ராகங்கள், சௌராஷ்டிரம், குர்ஜரி, கன்னட, பாருங்க இதெல்லாம் ரீஜனல் சிந்து பைரவி, சிந்து கன்னட, ஆல் திஸ் ரைட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரீஜன், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ராகங்களை நம்ம கேள்விப்படுறோம். மாயா மாளவ கவுள, மாளவ பிரதேசம், ஐ திங்க் கல்ஃப்ல அந்த காலத்துல இப்ப இருக்கிற கல்ஃப் பாசிபிலிட்டின்னு நினைக்கிறேன். சோ அதனால அப்படி வந்ததுதான் அது, அதோட இன்ஃபுளுன்ஸ். நம்மளோட ரொம்ப ஓல்டு சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு எல்லாத்தையும் பிடிச்ச பரம ஞானியான இந்த மாதிரி விஷயங்களை காஞ்சி மகாசுவாமிகள் இதை பத்தி டிஸ்கஷன்ல புஸ்தகங்களை சொல்லிடுறதாக நான் எழுதி ராகனு பத்தி எழுதின புஸ்தகங்கள்ல இதை நான் படிச்சேன். ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு முக்கியமா திருமதி பாரதி முரளி ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அவங்க எப்படி இந்த ராகங்கள் பல பரிமாணங்களை கொண்டது அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நமக்கு நீங்க சொல்ல போறாங்க. இவங்க மல்டி ஃபேசட்டட்னா என்ன சொல்றேன்னா, வயலினிஸ்ட், பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ்ல தான் அவங்க பாடி இருக்கிறாங்க. பெரிய குடும்பமே ஒரு பெரிய இசை குடும்பத்துல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிரேட் மியூசிஷியன், அவர் டிஎன் சேஷகோபாலன் சார் டிசைபிள். குழந்தைகளும் ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இருக்கிறாங்க. மாதிரி நிறைய ஒரு டேலண்டட் பர்சன் இவங்க. இதுல அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இவங்களை எப்படி எனக்கு அறிமுகமானது, ரொம்ப எனக்கு ஐ லிவ்ட் இன் சிங்கப்பூர் சம் டில் 2000, 4 இயர்ஸ் இருந்த எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு இவங்களை பத்தி சொன்னாங்க. உடனே ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது கிச்சன் கச்சேரின்னு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன் சொல்றேன்னா, கிச்சனை பத்தி பேசணும்னா மத்தியமர்கள நிறைய அந்த கிச்சன் ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப இல்லை. லாட் ஆஃப் பீப்புள், நானே ஒரு பெரிய ஃபுடி, எல்லாரும் நாங்க பாரம்பரிய சமையல்னே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோமா. அது நிறைய பேர் இதுல பிரமாதமான செட்டிநாடு உணவு, அந்த ஊர் உணவு, ஆந்திரா வகைகள், திருநெல்வேலி வகைரா, கும்பகோணம் வகைரான பிரமாதமா எழுதிடலாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு பிடிஎஃப் கூட பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நிறைய புத்தகம் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இது கூட எங்களுக்கு புத்தகம் பப்ளிஷ் பண்ணணுங்கிற லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது அப்பயே. ஏன்னா அந்த கிச்சன் கச்சேரியில, கிச்சன்னாலே பெஸ்ட் பிளேஸ். வள்ளுவரே செவிக்கும் உணவுக்கும் தான் சம்பந்தப்படுத்திருக்காரு பாத்துக்கலாம் இல்லையா? அந்த காலத்திலேயே அந்த தொடர்பை உண்டாக்கிருக்காரு இல்லையா? சாப்பாடும் சமையல் கட்டுக்கு சாப்பாடுக்கு சரியான இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம சமையல் கட்டு தான் இல்லையா? அப்படியே
யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. பத்மா, நீங்க என்ன பொரிச்சு கூட்ட இதுல இந்த புடலங்காய் பொரிச்சு கூட்டு பண்ணிட்டு செத்த மிளகு கொஞ்சம் கூட போல. இந்த கல்லுப்போ ராகுல் காந்தி கூட அடிக்கடி சொல்றாரு, கல்லுப்போ. அந்த மாதிரி இந்த கல்லு உப்பை போட்டுட்டு போட்டா பிரமாதமா இருக்கும். இப்படியே சந்திர பிம்ப மூக்க. சரி, வத்த குழம்புக்கு என்ன பண்ண போற இன்னைக்கு? காய் இல்லையா? கவலைப்படாத, இந்த பச்சை அப்பளம் இருக்கு பாரு, அதை அப்படியே பிச்சு பிச்சு போடலாம். பிரமாதமா இருக்கும் தெரியுமா டேஸ்ட். சந்திர பிம்ப மூக்க மலராலே. எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவா. எங்க வீட்டு வழக்கமே அப்படிதான் தெரியுமா இல்லையா உனக்கு? இது வர சௌக்கியமா இருந்தது, பச்சை அப்பளத்தோட நிறுத்துவாளா? உங்க பிறந்தது வெறுமை வேணுமா அப்படின்னு அப்பளா குழக்கட்டை பின்னாடி, அப்பளா குழவிதான் பின்னாடி வரும். நிறைய பேர் இப்ப கமெண்ட் போடுவா, ஏன்னா எல்லாரும் வீட்டு அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு கிச்சன் கச்சேரிங்கிறது சமையலுக்கும் ஒரு சங்கீதத்துக்கும் அவ்வளவு அழகான ஒரு தொடர்பு வந்து ரொம்ப அந்த எபிசோட்ஸ் நீங்க பார்க்கணும். இது மாதிரி இருக்காது. ஆனா அவ பாரதி முரளியோட 2-3 எபிசோட்ஸ் பார்த்திருக்கேன். அவ வந்து அழகா ஒரு ஹெல்த்தி ரெசிபி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு வல்லாரை கீரையோ வல்லாரை சூப்போ ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தீங்க இல்லமா? வல்லாரை ஜூஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. அதோட ஒரு சிமேந்தர் மதியத்தை கலந்து அதையும் பேசுவா. when you have a time, யூடியூப்ல please search for பாரதி முரளி and கிச்சன் கச்சேரி. இந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கிச்சன் கச்சேரி அப்படிங்கிறது. ரொம்ப அழகான விஷயம். இன்னைக்கு வந்து அவங்க எப்படி நம்மளை வந்து கூட்டிட்டு போறாங்க, எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, இந்த இசை எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படிங்கறத வந்து நான் பாரதி முரளி வந்து ஐ வில் லீவ் இட் டு யூ மேம். ஸோ the floor is yours, the stage is yours. Okay, ஸோ மத்திய முரளிக்கு எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தின சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் take us through a fantastic journey. Thank you. I'm very happy to be part of this. Namaskaram to all the Madhyamas. Before I start, I seek all blessings from all my gurus and elders and everyone watching this program. இப்போ வந்து முதல்ல நான் 2 விஷயங்கள் முதல்ல சொல்லிடுறேன். என்னோட இது ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு 2 பார்ட்டா நான் சொல்ல போறேன். ஒன்னு வந்து மோகன ராகம் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். கர்நாடிக் மியூசிக்ல எப்படி மோகன ராகம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், பிலிம் மியூசிக்ல, ஹிந்துஸ்தானில, அண்ட் தென் இன்டர்நேஷனல் லெவல்ல குளோபல் மியூசிக்ல இந்த மோகன ராகம் எப்படி எல்லாம் ஹேண்டில் ஆயிருக்குங்கிறத பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் இதே மோகன ராகத்துல யூஸ் பண்ணி கிரகபேதம்ங்கிற கான்செப்டை இட்ஸ் வெரி டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு கான்செப்ட். நான் ஓரளவு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், லேமன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியற அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் நான். ஸோ இது 2 பார்ட்டா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து, அப்புறம் வந்து நீ இட்ஸ் ட்ரிபியூட் டு எஸ்பிபி சார்ங்கிறதுனால கிரகபேதம்ல நான் வந்து ஒரு ஃபியூ சாங்ஸ் பாடுறதுல நான் எஸ்பிபி சார் பாடினதையும் ஒவ்வொரு ராகத்திலையும் நான் இன்க்ளூட் பண்றேன். கிரகபேதம் கான்செப்ட்ல நான் வந்து ஒரு 4-5 ராகம் கொண்டு வருவேன். எவ்வளவு மேக்சிமம் என்னால சாங்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறேன் within the time the limit. So இப்போ I will start with the மோகன ராகம் first. Let me set the shruti. மோகன ராகம் ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்கான, ஒரு பிளீசிங்கான, வீர ரசம் பொருந்திய ஒரு ராகம். அது வந்து 28வது மேளகர்த்தாவான ஹரிகாம்போஜியோடைய ஜன்ய ராகம். இதுல வந்து இதோட ஆரோகணம் வந்து சரி க பத சதா பகரி சா. ஔடவ ராகம். ஔடவம்னா ஒரு ஆரோகணத்திலயும் அவரோகணத்திலயும் நம்ம 5 ஸ்வரங்கள் இருக்கிறது. சரி காப்பாதான்னு மொத்தம் 5 ஸ்வரம் இருக்கிறதுனால இது ஔடவ ராகம். சோ இது வந்து ரொம்ப வேர்ல்டு லெவல்ல இதை வந்து பென்டடானிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவா. பென்டா மீன்ஸ் 5. ஸோ 5 ஸ்வரம் இருக்கிற ஸ்கேல் வந்து பென்டடானிக் ஸ்கேல். மோகன ராகத்துக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ல மேஜர் பென்டடானிக் ஸ்கேல்னு பேரு. சோ இது வந்து பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிக்க முடியற ஒரு ராகம். அதனாலதான் நம்ம வந்து வரவீணாமிருத்துபாணி, வரவீணாமிருத்துபாணி, அது நின்னு கோரியோ இந்த வர்ணம். சோ இது மாதிரி எல்லாம் பிகினர்ஸ் லெவல்ல இந்த ஈஸியா கேட்ச் பண்ணிக்க கூடிய ராகம் இந்த மோகன ராகம்.
அது பிகினர் லெவல்ல கேட்ச் பண்ணிக்கக்கூடிய ராகம்ங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் ஈஸியா எடை போட முடியாது. ஏன்னா ஒரு கான்சர்ட்லன்னு எடுத்துட்டேன்னாக்க நீங்க வந்து நாட்டே ராகம்னா பிகினிங் ஆஃப் த கான்சர்ட்ல பாடுவேன், சுருட்டி மத்தியமாவதி எல்லாம் எண்ட் ஆஃப் த கான்சர்ட்ல பாடுவார். ஆனா இந்த மோகனத்தை நீங்க எங்க வேணாலும் பாடலாம், பிகினிங்ல பாடலாம், ரக்த கணபதியும் இருக்கு, ராகம் தானம் பல்லவியா பாடலாம், நன்னுபாலிம்பா பாடி மெயின் கிருத்தியா பாடலாம், கோபிகா மனோகரம் பாடி சப்மைனா பாடலாம், வந்தான் வந்தான் பாரதா பாடி ஒரு துக்கடா பாடலாம். ஈவன் இவர் தியாகராஜரே வந்து ஒரு மங்களமே மோகன ராகத்துல வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. சோ இது மாதிரி த்ரூ அவுட் த கான்சர்ட் நீங்க எங்க வேணாலும் யாராவது ஒரு மாதிரி ஒரு தொய்வு ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கான்சர்ட்ல, இந்த மோகனத்தை பாடினா அப்படி எழுந்து உட்காந்துடுவாள். அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ராகம் இது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ராகம். மோகன ராகம் பத்தி சொல்லும் போது முக்கியமா ஒருத்தர் நம்ம சொல்லணும், அது வந்து மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர்வாள். அவர் வந்து அத்தாரிட்டின்னு அவர் தான் மோகனம் அண்ட் ஆரபிக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வந்து சங்கீத பூபதி அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாலாம். அப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து அவர் வந்து அதை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணார்னா, நீ வந்து சங்கீத பூபதி இல்ல, சங்கீத பூப்பதி. பூப்னாக்க ஹிந்துஸ்தானியில வந்து மோகனத்துக்கு பூப்னு பேரு. சோ அதனால நீ சங்கீத பூப்பதி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சோ அந்த மகாராஜபுரம் விஸ்வநாதர் ஐயர் உடைய அதே ட்ரெடிஷனா மகாராஜபுரம் சந்தானம் சாரும் ஃபாலோ பண்ணி அவரும் ரொம்ப மோகனம்னாலே சந்தானம் சாரையும் எல்லாருமே ரிமெம்பர் பண்றது உண்டு. இப்போ நான் வந்து மோகனத்துல வந்த சந்தானம் சார் பிரபல்யப்படுத்தின அந்த பாட்டுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு மெட்லி மாதிரி கொடுக்குறேன் எல்லா சாங்ஸுமே. அண்ட் இன்னொன்னு விஷயம் வந்து இந்த கிரகபேதம் பண்றதுனால அதுக்கேத்த மாதிரி நான் ஸ்ருதி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்ருதி ஃபார் மீ. ஸோ அங்கங்க ஏதாவது கொஞ்சம் கீச்சு முச்சுன்னு போச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. गोपालं कौस्तुभमणिभूषं कंसहरं गाम्भीर्यमृतुपाशम् अमराजित अनन्तवेदघोषम् अमरे सनुत गुरुगुह सन्तोष गोपिका मनोहरं भजेऽहं गोवर्धन गिरिधरं मुरहरं सुरवरं मुरहरं गोपिका कापाली कापाली கருணை நிலவு பொழி வதனமதியனொரு காபாலி மயில் வாகனா வழி மனமோகனா மாமயில் வாகனா வழி மனமோகனா சரவண பவ வரமருள்வாய்வா மாமயில் வாகனா வழி மனமோகனா दयरानी 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 दाशरथि रामा दयरानी दयरानी मोहन रामा मोहन ராமா. இதுதான் கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப பிரபல்யமான கீர்த்தனைகள். இது தவறும் நிறைய கொட்டி இருக்கு, கொட்டி கிடக்கு இந்த மாதிரி மோகன ராக சாங்ஸ் எல்லாமே. இதே பிலிம் சாங்ஸ், தமிழ் பிலிம் சாங்ஸ் இந்த மோகன ராகத்துல அந்த காலத்துல மீரா படம்ல MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடின கிரிதர கோபாலா பாலா கிரிதர கோபாலா பாலா பத சரிக சப்ப ரிக சத சரிக பெண்ணல்ல வீணை நான் நீதான் மீட்டு என்னென்ன ராகங்கள் நீதான் காட்டு இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் முன்னோடு பின்னோடும் காதல் நெஞ்சம் வண்ணப்பாவை மோகனம் வாடி போன காரணம் கன்னித்தோகை மேனியில் மின்னல் பாய்ச்சும் வாலிபம் உன் ஞாபகம் நீங்காமல் என் நெஞ்சிலே தீயாக கொதிக்குது மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான்
ரதியோ விதியின் பிரிவில், மதனோ ரதியின் நினைவில், உறவின் சுகமே இரவே தருமே, காதலன் தேவனின் பூஜையில் நானே, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். கீதம் எஸ்பிபி சார் பாடினது. சங்கீதம் நீதானே என் காதல் வேதம், என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். இதெல்லாம் just some samples of மோகன ராக தமிழ் film songs. இப்போ இது கொஞ்சமா மேல நார்த்துக்கு போலாம். ஹிந்துஸ்தானில இந்த மோகன ராகத்துக்கு பேரு ஏற்கனவே சொன்னேன், பூபாலி இல்ல பூப். இப்ப நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக்ல வந்து மேளகர்த்தாலேருந்து வர்ற ஜன்யம், அதாவது ஒரு பேரண்ட் ராகத்துல இருந்து வந்த சைல்ட் ராகம். பேரண்ட் ராகம் மேளகர்த்தாவை பேரண்ட் ராகம்னு சொல்றோம், சைல்ட் ராகம் அதுல இருந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபார்ம் ஆகின சைல்ட் ராகத்தை நம்ம ஜன்ய ராகம்னு சொல்றோம். அதுல ஹரிகாம்போஜியோட ஜன்யம் இந்த மோகன ராகம். பட் இதுல எடுத்து ஹிந்துஸ்தானில இந்த மேளகர்த்தாக்கு பேரு தாட்டுன்னு பேரு. நமக்கு 72 மேளகர்த்தா இருக்குன்னு அவளுக்கு இருக்கிறது 10 தாட்டு தான். அந்த 10 தாட்டுல இந்த பூபாலி ராகம் கல்யாண் தாட்டோடது, அதாவது நம்ம கல்யாணி மாதிரி கல்யாணி தாட்டோடது. ஏன் வந்து இது திஸ் இஸ் நாட் சங்கராபரணத்தினுடைய ஜன்யமோ இதுவோ இல்லைன்னாக்கா, அவளுடைய ஆரோகணம் அவரோகணம் வந்து இட் வில் ஹாவ் சம் ஃபிளேவர்ஸ் ஆஃப் கல்யாணி இன் இட். சரே க பா த சா சா பா சானிதாத பபாமா அப்படின்னு ஒரு மைல்டா ஒரு நீயும் ஒரு மாவும் அவளோட இதுல கேட்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கல்யாண்ஸ் தாட். அந்த தாட்ல இருந்து வந்த தாட்டுங்கிறது அவளோட மேளகத்தா மாதிரி சிஸ்டம். ஸோ அதனால இது வந்து பூபாலி கல்யாண்ஸ் தாட்னுடைய ஜன்யம்னு சொல்றோம். அவளுக்கு அதே மாதிரி நிறைய பந்திஷ் எல்லாம் அவளும் பூபாலியில நிறைய எல்லாருமே பாடுவா. பிலிம் சாங்ஸ், ஹிந்தி பிலிம் சாங்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பேள். कांची रे प्यार मेरा साथी, रुक जा न जा दिल तोड़ के, दिल दीवाना बिन सजना के माने ना, ये पगला है समझाने से समझे ना. இது ரொம்ப ஃபேமஸான மோகன பூபாலி ராகம், மைனே பியார் கியால வருதுன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொன்னு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு, ருடாலின்னு ஒரு படத்துல டிம்பிள் கபாடியா நடிச்ச படம், லதா மங்கேஷ்கர்ஜி பாடினது. தில் ஹும் ஹும் கரே घबराए घन धन धन करे डर जाए, एक बूंद कभी पानी की मोरी अखियों से बरसाए, दिल हूं करे. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பூபாலி அது. ரிபா கரி சரியா அப்படின்னு. தேங்க்யூ. அப்புறம் இப்போ இங்க இருந்து கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போலாம். சைனா, பர்மா, தாய்லாந்து, ஜப்பான் இதுல எல்லாருமே எல்லாரும் இந்த பென்டடானிக் ஸ்கேல், மோகனம் பென்டடானிக் ஸ்கேல், மேஜர் பென்டடானிக் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கா. கொஞ்சம் பிளெயின் நோட்ஸா இருக்கும். இப்ப சைனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூக்கு சுத்தி தொடலாம் சைனாவை, ஜப்பானுக்கு போயிட்டு வரலாம். ஆனா அந்த ஜப்பானை நம்ம வந்து ஹிந்தி பாட்டாவே பாட போறோம். லவ் இன் டோக்கியோ அப்படின்னு ஒரு படம், அதுல ஆஷா பரேக் நடிச்ச ஒரு பாட்டு, இந்த ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இந்த மாதிரி தான் வரும் அவ மியூசிக், சைனீஸ் மியூசிக்லாம். பத பத பகப்பா பத பத सायोनारा सायोनारा वादा निभाऊंगी सायोनारा, इतलाती और बल खाती कल फिर आऊंगी सायोनारा सायोनारा सायोनारा. पद सगरी सदा सदा दब दब गरी पा
Pada pada sa da pada pagari sa. Now Chinese song. Zhao shao lu yu shao gu shona la gu lai shanga jihui bide wo bu hu sheng bege ge wo bu hu sheng jihui shanga feng yang ga la dar lang dang biao yu biao dar lang dang biao yu biao dar biao dar biao dar biao dar biao de dar biao 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 yu biao pa sa da pa da re pa ga re pa ga ri ga pa da sa da pa ga ri sa ri ga pa da sa pa re sa ri da sa. So this is all about Mohanan from South. ஒரு ஸ்மால் இன்டரப்ஷன் இந்த சைனீஸ் எல்லாம் எப்படி பாடுறீங்க எனக்கு புரியல. என்னோட நெய்பர்ஸ் வந்து சைனீஸ், அவள்கிட்ட இந்த பாட்டை உட்காந்துட்டு ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கேட்டு கத்துட்டேன் நானு. 2 letter வேர்ட்ஸ் தான் நிறைய அதுல இருக்கு. and they are very particular about the sound and the pronunciation எல்லாமே. So அவள்கிட்ட கேட்டு கத்துனேன். வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க தாட் பத்தி சொல்லும்போது வாட்டர் தாட்னு எனக்கு அப்படியே கை தட்ட தோணுச்சு. அது பிரமாதமா இருந்தது. Okay, so nice. Please go ahead. Thank you. 1 second. I'll just have some water. So இப்ப நம்ம வந்து கிரகபேதம் பத்தி பார்க்கலாம். கிரகபேதம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஆக்சுவலி ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்டா இருந்தாலும் ஒரு மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது புரியும். அதோட விளக்கத்தை சொல்லும் போது புரியலன்னா கூட, ஒரு ஆதார ஸ்ருதி நம்ம இப்ப எடுத்துன்னு பாடுறோம் இல்லையா, ஒரு ராகம் எடுத்து பாடுறோம்னா அந்த ராகத்துல உள்ள டானிக் நோட்டை ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஸ்கேல பிடிச்சு அந்த ஸ்கேலுக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து ஒரு ராகம், அதாவது ஒரு ராகத்துக்குள்ள இன்னொரு ராகம் எடுக்கிறது தான் நம்ம வந்து இந்த கிரகபேதம் அப்படிங்கிறது. You arrive at a different ragam within the same ragam by shifting the tonic note. So இதுல வந்து இப்போ நான் மோகன ராகமே எடுத்துக்கிறேன். மோகன ராகத்துல சரி க பத ச த ப க ரி ச. இப்போ இதுல வந்து சா டு சா is one scale. அது மாதிரி ரி க பத ச ரி ரி ச த ப க ரி க பத ச ரி க க ரி ச த ப க. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கேல் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து சாரி இப்போ அதுல வந்து ஃபோர்ஸ் சரிக ரீக பத சரி ரீ, அதுல ரீ டு ரீ மட்டும் எடுத்துக்கணும். ரீக பத சரி ரீ சதா பக ரீ, ரீக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து சா எடுத்துக்கணும். ரீ சா ரீக பத சரி, அந்த சவுண்ட மட்டும் இப்ப கேளுங்க. சரி சரிமா பனி சா சனி ப மரி சா சரிமா ப மரிமா பனி சனி ப மரி சா ப மரி சனி கற்பகமே மத்தியமாவதி வந்துடும். சோ மோகனத்துல ரீ டு ரீ நீங்க எடுத்தேன்னா மத்தியமாவதி. பமரி சனி கற்பகமே கருணை கண் பாராய் திருமயிலை கற்பகமே கருணை கண் பாராய் ராம கதா சுதாரசபான ரிப்பமரி சனி ரீ ரி சனி பனி சரி இது நம்ம திருவிழால சீதம்மா பாடின பாட்டா இருக்கே அப்படின்னு யாருக்கு சொல்லிருக்காரு ஞாபகம் இருக்கா? எஸ்பிபி சார். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா. சோலை கோயிலே காலை கதிரே அள்ளும் அழகே துள்ளும் ராகமே
We are still in Madhyamavati. Sa sari ma pani sa sani pa mari sa நீதானே எந்தன் பொன் வசந்தம். Again SPB. புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ரொம்ப கிளாசிக்கான மத்தியமாவத்தின பசனிச பனி மணி பனி ம பரிப ம பரிம சமரிம சரினே. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் தூவி உன்மான் விழித்தேடி மேடை கொட்டி மேளம் கொட்டி பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். சரி மா பனி சா மத்தியமாவதி சானி பமரி சா ரி சதா பகரி ரி க பத சரி ரி சதா பகரி சா மோகனம் நர. பேக் டு மோகனம். இப்போ இந்த மோகனத்துல இருந்து நம்ம காக்கு போறோம். தேங்க்யூ. ஒரு செகண்ட். சரி க பத சரி க. இப்ப கா டு கா ஸ்கேல். காவை இப்ப சாவா வச்சு பாட போறோம். ஜஸ்ட் லிசன் டு த சவுண்ட் ஃப்ரம் கா டு கா. க பத சரி க. ரிப்பீட். Sa. இப்ப ga has become sa. Sa ga ma da ni sa. Sa ni da ma ga sa. Govardhana. Hindolam. Girisham ஸ்மராமி அனிஷம் கோவர்தன மா ரமண உமா ரமண சாமுகான லோலனே சதாசிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான லோலனே. அழிக்காதே நினைக்காதே அவை தனிலே என்னையே ராஜா. ஆருயிரே மறவேன் சமகதமா மனித மகச. அழிக்காதே மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். இந்த மார்கழி பூவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் கம் பேக் டு திஸ். ஓகே. ஓம் நம சிவாய. தங்க நிலாவினை அணிந்தவா தங்க நிலாவினை அணிந்தவா பாடுகின்றேன் பூர்ணோதய அருள் இல்லையா. என்ன பியூட்டிஃபுல் கமக்கம் பாருங்க. சாமகாதமானிதாசனீசன் அப்படி சகமதனிசா அந்த மாதிரி. நானாக நான் இல்லை தாயே எஸ்பிபி மன்னல் வாழ்வு தந்தாயே நீயே. சகமதனிசா சானித மகசா கரி சத பக ரி சத பகரி சத பகரி சா. பேக் டு மோகனம். Okay. Now part 2 part. Just we are almost nearing the end. பத சரி க ப பகரி சத ப சரி ம பத ச சத ப மரி ச. இந்த பாவ சாவா வச்சுண்டாக்க நமக்கு கிடைக்கிறது சுத்த சாவேரி. சரி ம பத சத ப மரி ச சரி ம ரி ம ப ம பத பத சாதாரிணி தெலுசு கொண்டி தாயே திரிபுர சுந்தரி உமா மகேஸ்வரி. இது கர்நாடிக்ல பாடும். இதே சுத்த சாவேரி பிலிம் சாங்ஸ்ல இன்னருள் தரும் அன்னபூரணி. ஜிஎன் சேஷகோபாலன் சார், இது இளையராஜா சார்க்கா பாடினது. இன்னருள் தரும் அன்னபூரணி
நின்னடி தொழ தொழ, அது மாதிரி வரும் இந்த சுத்த சாவேரி சாங். இதுல வந்து இன்னொன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சுத்த சாவேரி வந்து காதல் மயக்கம், அந்த டொய டொய டொயம் கூட சுத்த சாவேரி பதப்பா 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 அப்படின்னு போட்டிருப்பாரு. காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும், ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், 2 கண்களில் அபிநயம், தேகம் கொஞ்சம் சிலிர்க்கின்றதே, போல மிதக்கின்றதே, மெழுகாய் உருகும் அழகே ஒரு காதல். அது மாதிரி சரிமா பத சதபமரிசா சதபமரிசா பகரி சதபா மோகனம் கரி சதபக ரி சதபகரி சதபகரி சா. இப்போ தா டு தா, இப்ப நான் கீழே எடுத்துக்கிறேன். சதபகரி சா தபகரி சதா dapagari sada da sari ga pa da to da is Suddha Danyasi. Da 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 sa ga ma pa ni sa sa ni pa ma ga sa ni sa ga ma pa ni alaga 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 entre subramanyena rachitogam. இதுவும் சைனால ரொம்ப பாப்புலர் இந்த சுத்த தன்யாசி. அத மைனர் பென்டடானிக் ஸ்கேல்னு சொல்லுவா. நிசகம பனி சட்டி படி டட்ட டட்டி டட்ட டிடடட்ட இதே மாதிரிதான் அவளோட பேட்டர்ன் இருக்கும். அதுல வந்து தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். அது தவிர ரொம்ப பாப்புலரான எல்லாருக்கும் பிடிச்ச மெலடி, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச. இது அதுக்கப்புறம் அந்த பாவை மார்கழி பூவே இந்தோளத்துடைய ஷட்ஜமம் இங்க திருப்பி இது இந்த இடத்துல வருது. இப்போ மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேணும். ஹிந்தோளத்தோட மா சுத்த தன்யாசியோட சா. சோ நம்ம கிரகபேதத்துக்குள்ள இன்னொரு கிரகபேதம் ரொம்ப டெக்னிக்கலான போல, அதே இதை நம்ம சுத்த தன்யாசியாவும் பாட முடியும்ங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும், நிசகமப்ப நிசகம சகம. ஒரு செகண்ட். சனி பமக சகம பனி சனி பமக. The club isn't the best place to find a lover, so the bar is where I go. Me and my friends at the table doing shots, drinking fast, and then we talk slow. இது வந்து ஆக்சுவலி ஈட் ஷீரனோட ஷேப் ஆஃப் யூ மியூசிக் வந்து ஒரிஜினல் வோக்கல் போர்ஷன் இஸ் இன் சுத்த தன்யாசி மைனர் பென்டடானிக் ஸ்கேல். நம்ம கொஞ்சம் இந்தியன்ஸ்லாம் கொஞ்சம் உப்பு காரம் கரம் மசாலா எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஆபேரியா மாத்தியாச்சு. இப்போ ஒரிஜினல் வந்து சுத்த தன்யாசி தான். இதோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு சாங் என்னன்னா சனி பமக சகம பனி சா 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 நீ சா 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 சா. என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சா 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 நீ சா 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 நீ சா கா 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 நீ சா கா பா 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 நீ சா கா மாப்ளே. எஸ். சா 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 நீ சா 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 நீ சா கா 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 நீ சா கா பா 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 நீ சா கா சா 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 நீ சா 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 நீ சா பானி பானி மா பா கா மா பா மா 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 வருமே. பசனி பனி பா மணி பா மா பா மா கா சா கா மா துதி பாடும். இது மாதிரி ஃபுல்லா சுத்த தன்யாசி. அவுட்ஸ்டாண்டிங். I'll come back to Mohanam. Sani pa ma ga sa sa ga ma pa ni sa
da pa ga ri sa da da sa ri ga pa da sa da pa ga ri sa sa ri ga pa da sa pa re mohana rama rama. Wow, 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 wow. Thank you so Really, much. no, what What a a present. இசைதான் இதான் இசை அருவி பிரவாகமா ஓடுறது. Thank you, ரொம்ப sir. கிரக பேதம்னா ஒவ்வொரு கிரகத்தையும் பேர்த்து எடுத்துன்னு கொண்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்குது. அதான் ஒரு இதுல ஒரு ஸ்பெஷல் மெனுன்னு ஆரம்பிச்சேன். பாசிபிளி ஒரு கதம்ப சாம்பாராவே கொடுத்துட்டேன் நீங்க. இந்த பக்கம் முதல்ல ஒரு சாம்பார், சவுத் இந்தியன் சாம்பார், அப்புறம் மிக்சட் வெஜிடபிள் கறி நார்த், அப்புறம் ஒரு ஆலு பன்னீர், அந்த பக்கம் சைனீஸ்ல போய் ஒரு கோபி மஞ்சூரியன், ஜாப்பனீஸ்ல ஒரு சுஷி, இந்த பக்கம் இப்படியே போயிட்டே இருக்கல நீங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிரமாதம். See, this is one of the fantastic I've ever experienced. கிரகபேதம் ரொம்ப நல்லா, ரொம்ப தேங்க்யூ சோ மச் பாரதி முரளிதரன். யூ மேட் our day. ரொம்ப பிரமாதமா இருந்தது. Thank you so much. ஏன்னா Thanks for the மத்தியவர்கள் opportunity. நிச்சயமா இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க எல்லாரும் ஒரே ஒரு நினைக்கிறேன். குவிக் கொஸ்டின் கேட்கலாமா சொல்லுங்க. கேளுமா. சுவாமி? இந்த டானிக் நோட்னு சொன்னேன் இல்லையா, இந்த டானிக் நோட்டுங்கிறது என்னது ஆக்சுவலா? இங்க நீங்க இப்ப மோகனத்துல டானிக் நோட்னா என்னது? வாட் இஸ் a டானிக் நோட்? பேசிக் ஆதார ஷட்ஜம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஷட்ஜம் பேசிக் நம்ம ஸ்ருதியோட பிடிக்கிறோம் இல்லையா, அந்த சா. Okay. இப்ப நான் வந்து அந்த சாவை நான் வந்து ரீக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போறேன். ஓகே 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 அப்போ அது வந்து வேற ஸ்கேலுக்கு வரும். ஓகே பெர்ஃபெக்ட். தேங்க் யூ. நான் சொல்லலாம் அதை. சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஃபீல் ஃப்ரீ. அதாவது சார், டானிக் அப்படின்னாலே வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட். வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல இந்த கிரகபேதத்தை மாடல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இளையராஜா சாங்ல நீங்க பார்க்கலாம். ஷிஃப்ட் ஆகி இதை நான் ஏற்கனவே நம்ம அந்திமொழியில எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த கிரகபேத கான்செப்டே ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இன் பந்துராளி டு மோகன் பண்ண ஞாபகம் இருக்கா சார்? சுவாமி பெர்ஃபெக்ட், ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சர்ப்ரைஸ். இங்க நாங்கெல்லாம் வசந்தான் நினைச்சிட்டு இருந்தோமேன்னு சொல்லி ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் அன்னைக்கு நீங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு நியூ இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு. முதல்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் டு பாரதி. இந்த கிரகபேதத்தை விட்டு இவ்வளவு பிரமாதமா ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல். Thank you. Sorry, கொஞ்சம் குரல் கசமுச்சான்னு பேருக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். Because of the Grahabedam I had to take different ranges. I know. See, there will always be physical, environmental, there will be some limitations. இத வச்சு உள்ள பண்றது ரொம்ப பிரமாதமான விஷயம். Absolutely, we are very thrilled. சரி, இப்போ வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க. அதாவது டானிக் அவர் கேட்டதுனால சொல்றேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பண்ணுங்க சார் ப்ளீஸ். அதாவது டானிக்ங்கிறது ஒரு ஸ்கேலுடைய சட்ஜம். நமக்கு அந்த டானிக் ஆதார சுருதி வெஸ்டர்ன்ல கிடையாது. அவ டானிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோசார்ட்டோடைய பியானோ சொன்னட்டால இது கேட்டிருப்பேன். இது சில வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம்னா எஃப்ல மாத்துவார். அப்படியே எஃப்க்கு போயிட்டு திருப்பி கம் பேக் போகுது. இங்க வந்து ஸ்ருதி பேதமா பண்ண மாட்டார். இது மாடல் ஷிஃப்ட் கிடையாது. இது ஒரு பேட்டர்னை இன்னொரு கீழே ஆதார சூரிய டானிக்கா மாத்தி டானிக்கே மாத்துறாரு. கிரகபேதம்ங்கிற கான்செப்ட அவளுக்கு வேற இதுல வரும். தட் இஸ் கால் மாடல் ஷிஃப்ட். ஒரு சாதார சூரிய இல்லாம ஒரு டானிக்கு ஒரு இந்த ஸ்கேலுக்குள்ள இத வந்து சஜ்ஜமா வச்சுக்கிட்டு பண்றதுக்கு பேர் தான் அவ டானிக்னு சொல்றான். ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் சம்பத் சார். டைம்லி இன்டர்வென்ஷன் சோ தட் எக்ஸ்பெக்டடா. சம்பத் சார் வந்து இது முக்கியமான விஷயம். சம்பத் சார் செக்மெண்ட்டுக்கு வருவோம். ஏன்னா எப்போ நமக்கு நம்ம கர்நாடிக் பத்தி நிறைய நமக்கு சொல்லுவார், சினிமா மியூசிக் பத்தி நிறைய சொல்லுவார். இன்னைக்கு அவர் வந்து அவருக்கு பழைய அவதாரம் தான், பட் நமக்கு ஒரு புது அவதாரம். நான் அவர் கிட்டார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதையும் நான் சொல்லணும். அவர் வந்து நிறைய ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனுக்கு நிறைய அவர்லாம் கோச் பண்றாரு. இஸ் ஆல்சோ ஹைலி குவாலிஃபைட் டு டாக் அபவுட் வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் கர்நாடிக்லயும் பெரிய அவர் வந்து இஸ் லேர்ன்ட் அண்டர் தி illustrious guru like சேஷகோபாலன் சார். அதனால so much of knowledge அவருக்கு தெரியும். சம்பத் சார், நீங்க வந்து எனக்கு ரெண்டு விஷயம் we wanted to ask you from a layman perspective. நிறைய வார்த்தைகள் கேள்விப்படுறோம். நான் எங்களுக்கெல்லாம் மெலடி அப்படின்னா அந்த வாய்ஸ் இருக்குல்ல, மெலோடியஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு, மெலிஃப்ளூவஸ், அதுதான் எங்களுக்கு தெரியும். ஸோ மெலடினா என்ன, ஹார்மனினா என்ன? ஹார்மனினா எங்களுக்கு ஏதோ கம்யூனல் ஹார்மனி, இந்த மாதிரி ஹார்மனி இப்படிதான் எங்களுக்கு எல்லாம் கேள்விப்படுறோமே தவிர ஹார்மனின்னு நிறைய அந்த மியூசிக்ல சொல்றாள். மெலடி, ஹார்மனி, அப்புறம் அடிக்கடி இந்த 100 வார்த்தை ஒண்ணு வருது, கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்படுறோம். ராஜா சார் நிறைய அந்த கவுண்டர் பாயிண்ட் பண்றாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா, சரி ஏதோ பாயிண்ட் திருப்பி கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குறது போல இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால
நீங்க சாதாரண எங்களை போல ஜனங்களுக்கு நீங்க இது மூணையும் எப்படி இதை சொல்லுங்க, எனக்கு புரியும்படியா. சார் மெலடிங்கிறது பேசிக் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் அ டியூன். அதுதான் இப்போ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இப்போ ஆகாயே கங்கை, அது மெலடி லைன். அதுலயே வரும். அதெல்லாம் வந்து ஹார்மனி பிஜிஎத்தோட வர வேண்டிய விஷயங்கள். அது மெயின் ஹார்மனி. இப்போ நான் ஒரு பாட்டை வாய்ச்சாலே உங்களுக்கு வந்து இந்த பாட்டை உன்னுடையதான் கேட்கிற போலியோ, அந்த அந்த எந்த பாட்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதான் மெலடி லைன். மெயின் மெலடியஸா பாடுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, இதுவும் மெலடிங்கிறது வந்து அவ்வளவுதான். ஓகே. ஸோ மெலடிங்கிறது மெயின் சப்ஜெக்ட் தீம். ஓகே. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டியூன்ங்கிறது மெலடி. அதுக்கு பின்னாடி பல மியூசிக்கள் வரப்போறது, அது நமக்கு தெரியாது. அந்த மெயின் மெலடி தான் நமக்கு பாம் பாபாம் பாபாம் அப்படிங்கிறதுங்கிறது தான் நமக்கு ரிஜிஸ்டர் மெலடி. இதுதான் மெலடி. இப்போ ஹார்மனிங்கிறது நம்ம கர்நாடிக் மியூசிக்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சுஜன ஜீவன அப்படின்னா வயலினும் சுஜன ஜீவனான்னு அதே சுரம் தான் வாசிக்க போறான். அவ வேற மாதிரி வாசிக்க மாட்டான். லீனியர் ஃப்ளோ தான் ரெண்டுத்துலயுமே இருக்கும். நான் என்ன வாசிக்கிறேனோ அதே சுர மக மகமான்னு அவரும் வாசிக்க போற, நானும் பாட போறேன். இது கர்நாடிக்ல அந்த கான்செப்ட் ஆஃப் ஹார்மனி கிடையாது. ஆனா அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கார்டு, 3 ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு 2 எதெல்லாம் குரூப் பண்ணா கார்டா கேட்கறதோ, அதாவது இனிமையா இருக்கோ ஹார்மனஸா இருக்கோ, அதெல்லாம் அவ சேர்த்து அந்த மாதிரி பாடுறா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்மனிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். ஸோ இந்த டியூன் எல்லாருக்குமே தெரியும். ஹாப்பி பர்த்டே. ஆனா இதே அவ வாசிக்கிற போது இந்த மாதிரி வாசிக்க மாட்டா. அவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒண்ணு பாடிட்டு இருப்பா, இந்த ஏப்ரல் மேயிலேன்னு 4 குரலாம் உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் அப்ப 6 மணி அங்க வருது பாட்டு, அதுக்கு பேர் பாட்டுன்னு பேரு. இப்ப நான் இது பாடி காட்டுறேன், நான் சஜ்ஜத்துல பாடுறேன், வாசிக்கிறது பஞ்சமத்துல வாசிக்கிறேன். Happy birthday to you, happy birthday to you. This is called harmony. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் வந்து அதுக்கு தான் இன்னைக்கு புது அவதாரம் நீல இந்த கிட்டார் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ பருவமே சாங் எடுத்துப்போம். இப்போ இதுக்கு கார்டு, இப்போ பருவமே கேக்குறா உங்களுக்கு? லைட்டா கேட்டது, பெருசா கேட்கல. பரவாயில்ல. இந்த பேஸ் லைன் இருக்கு. இப்போ இதுக்கு கார்டு வந்து ராஜா சார் பிக்ஸ் பண்ணிருக்காரு. அதுதான் ஹார்மனி. இப்போ வெறும் பாடி இருந்தா பருவமே புதிய பாடல் பாடு இருக்கா, நீங்க பண்ணதுதான் கரெக்ட். அதுதான் யூஸ் பண்ணிருப்பாரு அவர். இப்போ பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையில் பூங்கங்கள் ராகம், பருவமே புதிய பாடல் பாடு. அதாவது பருவமே ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு, இளமை மேல போயிட்டு இருக்கு. அந்த ரெண்டையும்
ரெண்டு விதத்தையும் நீங்க வந்து மெர்ஜ் பண்றதா நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப டெக்னிக்கலா பேசினா அது ஒரு நாள் பேசலாம். புரிஞ்சுக்கிறேன். சரி, இது வந்து அதுக்கு தகுந்தாப்புல இந்த பருவமே பத பத அதுக்கு உண்டான கனெக்டட் கார்ட்ஸ் வேற மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனா ராஜா இந்த கார்டை யூஸ் பண்ணிருக்காரு, எஃப் மேஜர் அண்ட் பி பிளாட் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா பாட்டு வந்து அதாவது சேர்ல உட்காந்து வாசிச்சு கீழே உட்காந்து வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுல வந்து இந்த கார்டு அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது பல விதமா பண்ணலாம். ராஜா சார் பண்ணது ஓகம் பண்ணி இருக்கே ஹார்மோனியா பாடலாம். ஆனா எது கேட்கறதுக்கு எவ்வளவு நன்னா பண்ணிருக்காரு பாருங்க ராஜா சார். பாடல் பாடு, இதுதான் வந்து ஹார்மோனின்னு பேரு. ஒவ்வொரு நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் அந்த காலத்துல வந்து ஹார்மோனி வந்து சாதாரண என்னென்ன, அதாவது மேஜர் பிரைமரி கார்டு அண்ட் செகண்டரி கார்டு வச்சு யூஸ் பண்ணுவார். ராஜா சார் வந்ததுக்கு அப்புறமும் பலவிதமான கார்ட்ஸ், அது ஒரு எல் வைத்தியநாதனுடைய அந்த அவரும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு மேஜர் செவன்த் அதெல்லாம். சார் ராஜா சார் வந்தது காலத்துக்கு மேஜர் செவன்த் அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் பிஜிஎம் அதுவும் நிறைய பிஜிஎம் சொல்ல முக்காவாசி இது வந்து இந்த கவுண்டர் பாயிண்ட் நீங்க சொன்னீங்களே, அந்த கவுண்டர் பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து மெலடி லைன். இப்போ அதுக்கு ஹார்மனைஸ் பண்ணிப்பார் மோசார்ட். இது வந்து மெலடி கிடையாது, வெறும் கார்ட்ஸ் வந்து இதுக்கு பேர் புரோக்கன் கார்ட்ஸ் பேரு, ஆர்பிஜியோன்னு பேரு. பாருங்களேன், இது வந்து ரெண்டையும் சேர்த்து வாசிக்கிறோம். இதுதான் அவர் போட்ட பியானோ சொனாட்டா மோசார்ட்டோடது, சி மேஜர். இதுல எஃப் மேஜருக்கு ஆதார சூரி டோனே மாறும். இதுக்கு பின்னாடி வாசிக்கிட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் அ மெலடி. கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமான மெலடி, டியூனே டிஃபரெண்டா இருக்கும். இது ஒரு டியூன், இதுல நீங்க ஒரு சினிமா பாட்டு பாடலாம், அதுல ஒரு டியூன், அதுல ஒரு சினிமா பாட்டு பாடலாம். இது வந்து இப்ப கேட்டது லா 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 லா, அது ஒரு பெரிய டியூன் சொல்ல முடியாது, அது பேக்கப் ஹார்மோனி. இப்ப ரெண்டு மெலடி சேர்ந்ததுதான் ஹார்மோனி, இது கவுண்டர் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பருவமே காதல் ஓவியமும் பருவம் ஓவியம் சேர்த்து வச்சுங்க, அது ரெண்டுமே டிஃபரெண்ட் மெலடி. ஓகே, இந்த ரெண்டு மெலடியும் சேர்ந்தான்னு வச்சுங்க, சேர்ந்தா ஒரு டியூன் வந்தா அதுக்கு பேர் தான் கவுண்டர் பாயிண்ட். ஒரு விதமான கவுண்டர் பாயிண்ட், பல கவுண்டர் பாயிண்ட்ல பல டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இது ஒரு விதமான கவுண்டர் பாயிண்ட். இது எங்க அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம், இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து பருவமேங்கிறது அந்த இடத்துல காதல் ஓவியம், இது டிஃபரெண்ட், ரெண்டுமே டிஃபரெண்ட் மெலடி. ரெண்டுத்தையும் இணைச்சா ஒரு விதமான ஒரு கலவையில ஒரு மெலடி கிடைக்குமே, அதுக்கு பேர் தான் கவுண்டர் பாயிண்ட்னு பேர். இது எங்க யூசேஜ் அப்ளிகேஷன் சினிமால எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இது மத்தியமர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஜெயராம் இருக்காரு, அவர் டப்புன்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஜெர்மனி இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இது எடுத்த உடனே ஜெர்மனின்னு தரப்படுங்க, அவர் அமெரிக்கால இருக்காரு, ஆனா ஜெர்மனின்றுவார். இத எல்லாரும் கேட்டிருப்பேன். இப்ப இன்னைக்கு எல்லாரும் போய் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம் கேளுங்கோ, நான் வாசிக்க போறது அதுல இருக்கு, அதை யாராவது கேட்டிருக்கீங்களான்னு கொஞ்சம் ஜெயராமன் சொல்லணும். இப்ப பாருங்க,
இதை யாரும் கேட்டிருக்க மாட்டேன். இதுவும் அதேயோட சேர்ந்துதான் வருது. இங்க பாருங்க. இது எல்லாரும் கேட்ட டியூன். இதுலயே பேஸ் இப்ப சசி இப்ப இறந்து போனாரே, அவர் வாசிச்சிருப்பார். இந்த டியூன் வந்து எல்லாரும் கேளுங்க. இது ஒரு டிஃபரெண்ட் மெலடி, அது ஒரு டிஃபரெண்ட் மெலடி. இது ஒரு விதமான கவுண்டர் பாயிண்ட். இங்க பாருங்க, இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜெயராமன் சார், இதை கேட்டிருக்கீங்களா? நான் இப்ப வாசிச்சத இல்ல, இன்னைக்கு போய் கேளுங்க. இந்த ரெண்டும் சேர்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல ஃபர்ஸ்ட் 8 பார்ட்ஸ்ல வரும். இது ரெண்டும் இது ஒரு டிஃபரெண்ட் மெலடி, அது ஒரு டிஃபரெண்ட் மெலடி. அந்த இதுதான் கான்செப்ட் ஆஃப் கவுண்டர் பாயிண்ட். ஒரு விதமான கவுண்டர் பாயிண்ட். பல விஷயமா இதை டிஃபைன் பண்ணலாம். One of the definitions of counterpoint is two melodies played together. That's counterpoint. As against harmony, one is only one melody, another is only backing up. Sir, ஓரளவுக்கு கொடுத்த டயத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னு ரொம்ப தேங்க்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் சம்பத் சார். ரொம்ப அதான் ஏதோ புரியாத வார்த்தைகளா தான் எனக்கு இதுனா வரல இருந்தது, டு பி ஹானஸ்ட். சோ நைஸ். ஐ திங்க் மெலடிங்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். வெஸ்டர்ன் மியூசிக்ல ஹார்மனி என்னன்னு தெரிஞ்சுட்டேன். கவுண்டர் பாயிண்ட்ல ஒரு ஃபார்ம் ஆஃப் கவுண்டர் பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா நீங்க ரெண்டு மெலடியை வந்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெர்மனி ஃபர்ஸ்ட் பிஜிஎம் எல்லாரும் கேட்டு நான் வாய்ச்ச செகண்ட் பார்த்தா அது சசி அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னமா வாய்ச்சிருப்பாரு அந்த இது. ஆனா இளையராஜா சார் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மெலடிய எப்படி இணைச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் அதை அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அதாவது நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியா போனோம், சிங்கப்பூர் அப்படி ஜப்பான் போயிட்டு, நீங்க ஜெர்மனின்னு யூரோப்பை கூட்டு போயிட்டு இப்ப பாப்போம் யூஎஸ் பெர்சன் நமக்கு வரணும். அதனால பாருங்க, உண்மையிலே இட் இஸ் பிகம் ட்ரூலி குளோபல் ரியலி. ஏன்னா இந்தியாவில முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா. சினிமா மியூசிக் பொறுத்தவரையில வந்து சினிமா மியூசிக் இல்ல, இசையே வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நம்ம வந்து சொல்லாம இருந்தா அது இசை பூரணத்துவம் ஒரு முழுமை பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி திரை இசை கண்டிப்பா ஒரு 20 செஞ்சு ஒரு மிகப்பெரிய லாஸ். சாதாரண லாஸ் இல்ல, சங்கீத வேர்ல்டுக்கு இதை தவிர பெரிய பேரிழப்பு இருக்க முடியாது. ஆனா அவரது எத்தனை பாடலோட பாடல்கள் நமக்கு சாகா வரும், இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அதை கேட்டு என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் உரிமையோட ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு வந்து சரி, ஒரு நம்ம இவ்வளவு தூரம் ஒரு 12 வாரம் 13 வாரம் இந்த ப்ரோக்ராம் போக்குவரத்து நம்ம பண்றோம் அப்படின்னா வந்து எஸ்பிபி சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்னதாக தோணுனது. அப்பதான் எனக்கு வந்து ஐ கேம் அப்பான் வித் திஸ் வாய்ஸ் ஆஃப் ஜெயராமன். ஸோ அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து அவ்வளவு, எனக்கு முதல் தடவை கேட்டவனே என் சிஸ்டர் தான் அனுப்பிச்சாங்க, நீ கேளுத அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அது ரொம்ப வெரி ஹைலி இம்பாக்ட்ஃபுல். நான் வந்து அப்ப கேட்டப்பறம் அப்புறம் அது தெரிஞ்சுட்டேன். he was the சப்தஸ்வரங்களோட ஃபைனலிஸ்ட். அவருடைய முன்னாடி என்ன இயர் பாது எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். பாசிபிளி ஜெயராம் 97 through 98. சோ அது 4 எபிசோட் வந்தது. சரி, குட். ஏன்னா அவர் அது தெரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இவர் இஸ் நாட் ட்ரெயின்டு சிங்கர். அவர் ட்ரெயின்டு சிங்கர்னா அன்ட்ரெயின்டு தான் சிங்கர். அவர் ஃபார்முலா கத்துக்கலன்னு எனக்கு சொல்றாரு. மியூசிக் ஃபேமிலியில வந்து மியூசிக் இருக்கு. ஸோ அம்மாலாம் நிறைய டீன் ஸ்டேஷன் சப்ஜெக்ட் கத்துட்டு இருக்காங்க அவங்க. அதனால ரொம்ப பெரிய விஷயம். அவர் அந்த கேட்டு தன்னை பிரமாதமா டெவலப் பண்ணிட்டார். அண்ட் ஹீஸ் ஒர்க்ஸ் ஃபார் ப்ளூம்பர்க் அண்ட் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் நியூ ஜெர்சி, பிரின்ஸ்டன்ல இருக்காரு அவரு. அண்ட் லாட் ஆஃப் he sings in lot of US troops எல்லாம் பாடுறார். ரொம்ப ஒரு சத்தியமான ஒரு வாய்ஸ். நான் கேட்ட உடனே நான் கேட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, நீங்க
பாட முடியுமா அப்படின்னா, ஓ எஸ் சந்தோஷமா பாடுறேன் அப்படின்னா. ஸோ ஐ டோல்ட் தெம், நீ எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் நீங்க வந்து பாட்டை பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு நீங்க வந்து யூ ஸ்டார்ட் ஜெயராமன், நீங்க என்ன பாடோ அந்த பாட்டு நீங்க ஆரம்பிங்க. ஸோ தட் நோ தென் ஐ வில் கம் பேக் டு யூ ஆன் திஸ். ஓகே, ஷூர். நந்தா என்னிலா நந்தாரி என்னிலா நிலா நாயகன் மடியில் காண்பதும் சுகமே நாணம் ஏனோவா விழி மீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழு நீயாடும் எழு நீ வரும் சிலையின் மோகன கலையே வண்ண வண்ண ஒளியே வானவர் அமுதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கைதழ முதினை வழங்கிட அருகினில் வா நந்தாரி என் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பதும் சுகமே நாணம் ஏனோவா. ஆயிரம் மின்னல் ஓருருவாகி ஆயிழையாக வந்தவள் நீயே அகத்தியன் போற்றும் மருந்தமிழ் நீயே அருந்ததி போலே பிறந்து வந்தாயே நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பதும் சுகமே நாணம் ஏனோவா. ஆகமம் தந்த சீதையும் இங்கு ராகவன் நான் என்று திரும்பி வந்தாளோ மேகத்தில் ஆடும் ஊர்வசியந்தன் மோகத்தில் ஆட இறங்கி வந்தாளோ நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பதும் சுகமே நாணம் ஏனோவா. அவுட்ஸ்டாண்டிங். அது இது வந்து இந்த பாட்டை நாங்க முன்னாடியே எடுத்து சம்பத் சார் வந்து ஒரு பிரிச்சு மேஞ்சுட்டாருன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவரு ஒரு எபிசோட்ல. பட் இருந்தாலும் இந்த பாட்டு இந்த சம்பத் சார் விட்டாருன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் அதை பத்தி பேசுவேன். அதனால ஐ எம் நாட் கோயிங் டு சம்பத் சார். But I want somebody who is very special to everyone to say something about this song. Okay, maybe you can, Jayaraman, you can play that. Just a second. ஜே அவர் முழு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து இசையில் பயிற்சி இருக்குன்னு தெரியுது. அவ்வளவு அழகாக பாடிருக்கார். ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருந்தது, தாளபத்தமாக இருந்தது, லயபத்தமாக இருந்தது. அதில் ஒரு வேறு விதமான அபிப்பிராயமே கிடையாது. ரொம்ப அழகாக பாடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. உடனே தான் சரணம் கடைசிக்கு வரும்போது அவர் ரிஷபத்தில் நிப்பாட்டுறாரு. அதே சாந்த தரரி தானா தரனேனா தரரி தானே ஜேரரி தேரே அது ஷட்ஜமந்தா நந்தா
அப்புறம் பல்லவி வரும். இது ஒன்று தவிர மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும், நல்ல ஹெல்த் கொடுக்கணும். அவர் நிறைய பாட்டுக்கள் பாடி இன்னும் பிராபல்யத்துக்கு வரணும்ன்று கடவுளை நான் வேண்டுகொள்கிறேன். God bless him and thanks for sending this to me. தேங்க்யூ ஜெயராமன். இது வந்து ஐ திங்க் திஸ் மஸ்ட் பி த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் யூ குட் ஹவ் எவர் காட், இல்லையா? ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களுக்கு எஸ்பிபி சார் தெரியுமா? உங்க வாய்ஸ் அவர் கேட்டேன்னு சொல்றாரு. how it happened, கொஞ்சம் can you narrate that? Yeah, sure. So இது எப்படின்னா லாஸ்ட் 2019ல நான் வந்து இதை ஸ்மியூலில் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்ட் ஆஃப் அ குரூப் கால்டு ஜுவாலா நியூ ஜெர்சியில். இட் வாஸ் ஸ்டார்டட் பை ரமணி ராகவன். பேசிக்லி ஐடென்டிஃபை ஆல் த பீப்புள் ஹூ ஹேவ் நாட் கம் டு த லைம் லைட். டேலண்ட் இருக்கிற மக்களுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கிற மக்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, என்கிட்ட வந்து விளையாட்டாக வந்து நீ எனக்கு அந்த கிளிப்பை எனக்கு அனுப்பேன் அப்படின்னார். நான் நினச்சேன் சரி அவரோட சர்க்கிளில் ஷேர் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. 2 days லேட்டர் நான் வந்து ராத்திரி வெளியில் எங்கேயோ டின்னர் சாப்பிட்டுட்டு, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று. என்னப்பா நான் அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எடுக்க மாட்டேன்ற, அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு திருப்பி கால் பண்ணுவேன், நீ டெஃபினட்டாக கால் பண்ணுவேன் எனக்கு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் சிரிச்சுட்டு. ஃபோன் பண்ணி இது வாய்ஸ் நோட்டை இப்போ எடுத்து ப்ளே பண்ணுறேன், தூக்கி வாரி போட்டுது. எனக்கு பார்த்தா எஸ்பிபி சாரோட வாய்ஸ். என்னை வந்து பர்சனலாக என்னை வந்து ஜேன்னு அட்ரஸ் பண்ணி, எனக்கு அவரை தெரியாது, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர், நான் அவரை நேராக கூட பார்த்தது கிடையாது. அவர் வந்து என்னடா, அதாவது நமக்குலாம் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு நம்மளோட பாட்டை அவர் கேட்பாருன்னு கூட நினைக்க முடியாது இல்லையா? அவர் கேட்டுட்டு தென் ஹி ஹேட் தி கிரேட்னஸ், ஹி ஹேட் த கிரேட்னஸ் இன் ஹிம் டு லிசன் டு இட் ஃபுல்லி. இஃப் யூ லிசன் இட் சேஸ், நீங்கள் எண்டில், சரணத்தோட எண்டில் you have stopped at the wrong note, you have to go all the way to சட்ஜமம்னு சொல்கிறது என்ன ஒரு கிரேட்னஸ். அண்ட் இதை வந்து எனக்கு வந்து விளையாட்டா பண்ண ரமணி ராகவனுக்கு என்னால் வந்து ஐ கேனாட் தேங்க் ஹிம் இனஃப். அவரோட இது ஸ்பெசிஃபிக்காக அவரோட கான்டாக்டுக்கு அனுப்பிச்சு, நீங்கள் வந்து ஒரு எஸ்பிபி அவரோட கான்டாக்டுக்கு எஸ்பிபி சார் க்ளோஸ்ன்னு தெரியும். ஸோ இது அவருக்கு அனுப்பிச்சு எனக்கு வந்து அவரை கேட்க வைங்கன்னு சொல்கிறது. பாருங்களேன், ஒரு கிரேட்னஸ் ஆஃப் ஒரு கிரேட் மியூசிஷியன் இஸ் எங்கேயோ ஒரு டேலண்ட், அதை கேட்டுட்டு அதில் உள்ள ஒரு ஃபுல்லா கேட்டுட்டு அது வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு சொல்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐ திங்க் மோர் தென் a musician, the great human being in him also comes here. Exactly. So really, what we have to learn. Outstanding. I think you are very blessed, Jairam. Najimave. I'm so proud of you. So fantastic. Thank you. Okay. ரொம்ப அழகா பாடினேன். அந்த ரிஷபத்துல லேண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டேன், அதை கம்ப்ளீட்டா இப்ப நான் இந்த இதுல கரெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாடினது, நான் இப்ப பாடினது அப்படிதான் பாடினேன். அருந்ததி போலே பிறந்து வந்தாயே அப்படி முடிச்சிருந்தேன் நான். பிறந்து வந்தாயே அப்படின்னு மாத்திட்டேன் இப்போ. மைன்யூட் பட் பியூட்டிஃபுல்லி அவர் சொன்னது பாருங்க, அதாவது சந்தோஷம். பாசிபிள் அடுத்து என்ன பாட்டு வச்சிருக்கேன்? யூ கோ ஹெட். யா ஷூர். இதோ நெக்ஸ்ட் சாங் போறேன். இது நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட்னால கொஞ்சம் டிலே ஆகுது. ஐ எம் ஷுவர் லாட் ஆஃப் மத்தியமர்ஸ் ஆர் ரியலி என்ஜாயிங் திஸ். ஏன்னா சாட்டர்டே நைட் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ,
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை. நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன். நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. நங்கை உன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன். நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. கன்னி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன். ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. ஒரு சாங் ஜெரமன். இப்ப ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் வித், நீங்க வந்து உங்க வைஃப் ஜாயின் பண்ண முடியுமா நான் கேட்டிருந்தேன். பட் ஷி அவைலபிள் உங்களுக்கு? ஏன்னா ஜெயராமன் ஆஸ் அ ஸ்மால் சில்ட்ரன்னால உங்களுக்கு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னாரு. வைஃப் ரொம்ப நல்லா பாடுவாங்க, நான் கேட்டேன். ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ். ஓ வெரி குட். வணக்கம் ரம்யா. சோ நைஸ் டு மீட் யூ ஹியர். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷெட்லி யுவர் செல்ஃப். ஏன்னா ரொம்ப நல்லா பாடுவாங்க அவங்க. நான் வந்து 2 பேர் பாட்டையும் கேட்டிருக்கேன். அதனால தான் சரி, ஐ தாட் ஐ வில் பிரிங் இட் டு மதியம் அரசல். அது கம்ஃபர்டபிள்? ஹலோ நமஸ்காரம். எஸ், நமஸ்காரம். நான் இப்பதான் ஹெட்போன்ஸ் போட்டுட்டேன். சரி, ஓகே. Thanks a lot for inviting me to this show. Yeah. Okay, so nice. We are equally delighted. Okay. Hope children are comfortable. And I know a role of a mother is always not easy, very challenging, right? So, yeah, it is. Especially in the time, like, it's kind of tricky. And our youngest one is only 5 years old. So, அவன் கொஞ்சம் சொல்ல முடியாது எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. I understand that. ரொம்ப சந்தோஷமா. ஸோ ஜெரம், நீங்க வந்து விஸ்வநாதன் சாரோட ஒரு
ஒரு ஒரு மாஸ்டரி ஒர்க், ஒரு கிரேட்டஸ்ட் சாங், எவர் லாஸ்டிங், எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாட்டு. ஐ தாட் யூ ஷேர்ட் வித் மீ. அதை நீங்க பாடினீங்கன்னா தட் வில் மச் அப்ரிஷியேட். ஷூர் இதோ ரெடியா இருக்கும். இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ கல்லான முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த கானம் வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று யார் சொல்லி தந்தார் மழை காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ என் வாழ்க்கை நதியில் கரையொன்று கண்டே உன் நெஞ்சில் ஏனோ கரையொன்று கண்டே என் வாழ்க்கை நதியில் கரையொன்று கண்டே உன் நெஞ்சில் ஏனோ கரையொன்று கண்டே புரியாததாலே திரை போட்டு வைத்தேன் திரை போட்ட போதும் மழை போட்டதில்லை மறைத்திடும் திரைதனை திரைக்கி வைப்பாயோ விலக்கி வைப்பாயோ தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை தாலாட்டு பாட ஆதாரமில்லை தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும் பாடாமல் போனால் எது தெய்வமாகும் மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை உரைப்பது கீதை மணியோசை என்ன இடியோசை என்ன எது வந்த போதும் நீ கேட்டதில்லை நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க கண்டே நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜன்ம பந்தம் இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம்
lot, sir. Thank you, Ramya. Now, despite all your personal priorities, you were able to make it, and we are ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப பிரமாதமா இருந்தது பாட்டு. Thank you so much. Sorry, நடுவுல இந்த வார்த்தை கொஞ்சம் மறந்து போச்சு. So nice. One of the You got a challenges. wonderful voice. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. Thank you so much. Fantastic. ஜெயராமன், அது வந்து I just உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு இன்னொரு டைம் இருக்குமா, முடியுமா? I wanted to என்ன பாவம் வரிசையா பாடின்றீர்கள். ஏன்னா I thought possibly we'll end up with one more with Raja sir. Is that okay? ஓ, என்ன சாங்? இது காதலின் தெய்வம் என்று நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு முடியுமா? Just let me know. ஓ, yeah, sure. வரிசையா பாடுறீங்க பாவம் நீங்க, அதனால கேப் விடாம I want to ரெடி பண்ணிடுறேன். ஓகே, சரி. ஓகே, ரெடியா? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு, ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன, காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே. பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை நின்னுதே, கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில்.
உந்தன் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சு. தேங்க்யூ. ரொம்ப really. ஒரு நிமிஷம் சார், அதாவது என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன்னு எஸ்பி பாலசுப்ரமணியன் இதுக்கு சர்டிஃபிகேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். You brought SPB live for us. Okay, the last half an hour, that is the best thing I can say from my heart, bottom of the heart. ரொம்ப அழகா இருக்கும். வாய்ஸ் இஸ் சோ குட் அண்ட் ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப நிலை ஏதாவது சாட்டர்டே நைட்னால ஐ திங்க் மத்தியமர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ஒரு பத்தி எடுத்துட்டு சொல்லுங்க சார். நீங்க சம்பத் சார், நீங்க உங்கள்ட்ட கேட்ப பிளான் நீங்க சொல்லுங்க சார். It was a soulful tribute by Jayaraman to SPB, and it was very, very nice. And your part to have brought him to this program. Excellent. Thank you so much. So nice, and Ramya, thanks Ledanga. So we have come to the almost end of the show. I think the SPB started a tribute in ரொம்ப பிரமாதமா போயிடுச்சு. I think Bharati Murali started some fantastic work on எல்லா குளோபலா எல்லா கண்ட்ரியும் போய் எல்லா மியூசிக் நம்ம ஒரு மாதிரி ஒரு தெரிஞ்சுட்டோம். சம்பத் சாரோடைய ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் மியூசிக் உடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டோம். ஐ திங்க் இட் ஹேட் எனக்கு பர்சனலா ரொம்ப ஒரு ஐ எம் வெரி செரிஷிங் எவரி மொமெண்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அதனால ஐ திங்க் மத்தியமர்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு கேள்வி டைம் நம்ம லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம். தியாகராஜ சுவாமியோட எபிசோட்ல வந்து அவரோட குரு யாருன்னு ஆன்சர் சொல்லிட்டு வெங்கட்ரமணையா நிறைய பேர் எழுதிருந்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த வாரம் பீயிங் எ ஸ்பெஷல் ரவுண்ட், அதனால 2 கொஸ்டின் போத் ஆன் எஸ்பிபி சார். எஸ்பிபி சார் அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சாங், அவர் பாடி முதல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சாங் என்ன? அதான் கேள்வி. கரெக்டா புரிஞ்சுக்கோ. முதல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சாங் எஸ்பிபி சார் பாடினது. செகண்ட், எஸ்பிபி சாரோட ஃபாதர், அவர் என்ன கலைஞர்? அவர் ஒரு கலைஞர், அவர் என்ன ஒரு கலைஞர்? ஓகே, இதுதான் 2 சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுவரையில ரொம்ப எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வண்டர்ஃபுல் ஈவினிங் ஃபார் மீ அண்ட் மெனி ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பாரதி முரளி வந்து சிங்கப்பூர்ல வந்து பியாண்ட் 10:30 they cannot have, அதுக்காக தான் அவங்களை முதல்ல கொண்டு வந்தோம். ஏன்னா டிஸ்பைட் இட் ஆல் we have to obey the law of the land. So ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. Thanks for the opportunity. I really enjoyed being part of this show. Thank you, and Jairam and Ramya, thank you so much, and we enjoyed every moment of it. So ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து ஓதுவார் வந்து சங்கீதம். ஸோ மயிலை கபாலீஸ்வரர் கோவில் தலைமை ஓதுவார் வந்து சர்க்குருநாத ஐயாவும் நாதஸ்வரமும் இருக்கு. அதனால அடுத்த வாரம் அதெல்லாம் ஐ வில் கன்ஃபார்ம் அதை பத்தின விஷயங்களை நீங்க மத்தியமரில் தொடர்ந்து பாருங்க. அது அடுத்த வாரம் என்னோட நிறைவு பகுதி. அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் ரொம்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து ஒரு கொடுத்த ஒரு ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப. இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்து தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட்ல வழக்கம் போல போடுங்க. ஸோ இதுல இருந்து எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச்.